அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்காக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ கம்பராமாயணம். ஸோ அது வந்து பண்ணாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இது வந்து பண்ணாக்கா அவுட் சோர்ஸ். ஸோ காலேஜ் புக்கு மற்ற ஒரு சில வந்து பண்ணாக்கா கிடைச்ச நோட்ஸ்லேருந்து பார்த்தினாக்கா இந்த நோட்ஸ் வந்து பண்ணாக்கா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்கா அதோடைய பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஜாயின் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட் 1 பார்ட் 2 இது ரெண்டுத்தோடையும் சேர்த்து நமக்கு வந்து பண்ணாக்கா டெஸ்ட் வந்து பண்ணாக்கா டுடே நைட் 8 o'clock வந்து பண்ணாக்கா இந்த 2 டாப்பிக்கில் இருந்து மட்டும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் வந்துடும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் கம்பராமாயணத்துடைய பார்ட் 2. ஸோ ராமாயணம் இதிகாசம் 2 நூல் முதலாவது. ராமாயணம் அப்படின்றது வந்து பண்ணாக்கா இதிகாசம் 2 நூல். இது வந்து பண்ணாக்கா முதலாவதாக இருக்குது. கம்பராமாயணம் ஒரு வழி நூல். கம்பராமாயணம் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஒரு வழி நூல். அதாவது அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்களே தவிர அதை வந்து பண்ண மொழிபெயர்க்கலை. அதனால தான் அதை என்ன சொல்லணும்னா வழி நூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வடமொழியில் எழுதிய வால்மீகி ராமாயணம் முதல் நூல். வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணம் தான் முதல் நூல். அப்போ வால்மீகி தான் வந்து பண்ணாக்கா ராமாயணத்தை எதில் எழுதுறாரு? வடமொழியில் எழுதுறாரு. கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் வால்மீகி. கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பு அன்று தழுவல். அப்போ வந்து பண்ணாக்கா வால்மீகி எழுதிய ராமாயணத்தை வந்து பண்ண மொழிபெயர்க்கலை, அதை பேஸ் பண்ணி யார் எழுதுறாருன்னா கம்பர் எழுதுறாரு. அப்போ கம்பராமாயணத்தை இயற்றியவர் வந்து பண்ண தமிழில் கம்பராமாயணத்தை இயற்றியவர் வந்து பண்ணாக்கா கம்பர். கம்பர் பிறந்த ஊர் சோழ நாட்டு திருவெழுந்தூர். நேற்று கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம், ஸ்கூல் புக்கில் இது இருந்தது. ஸோ கம்பர் பிறந்த ஊர் வந்து பண்ணாக்கா சோழ நாட்டு திருவெழுந்தூர். கம்பர் இறந்த ஊர் ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிய நாடு, நாட்டரசன் கோட்டை. ஸோ கம்பன் எங்கே வந்து பண்ணாக்கா கம்பர் இறந்த ஊர் வந்து பண்ணாக்கா பாண்டிய நாட்டு நாட்டரசன் கோட்டை. ஸோ இது வந்து பண்ணாக்கா புதுசாக இருக்குது. ஸோ கம்பரை ஆதரித்தவர் வந்து பண்ணாக்கா சடையப்பா வள்ளல். ஸோ கம்பரை ஆதரித்தவர் வந்து பண்ணாக்கா சடையப்பா வள்ளல். ஸோ இதுவும் நமக்கு வந்து பண்ணாக்கா ஆல்ரெடி ஸ்கூல் புக்லேயே வந்துடுச்சு. கம்பர் 1000 பாடலுக்கு ஒரு முறை சடையப்பா வள்ளலை பாடியுள்ளார். ஸோ கம்பர் வந்து பண்ணாக்கா 1000 பாடல்களுக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாருன்னா சடையப்பா வள்ளலை பற்றி வந்து பண்ணாக்கா பாடியிருக்காரு. ஸோ கம்பர் தம் நூலுக்கு வைத்த பெயர். ஸோ கம்பர் தம் நூலுக்கு வைத்த பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராமவதாரம். ஸோ கம்பர் தம் நூலுக்கு வைத்த பெயர் வந்து பண்ணாக்கா ராமவதாரம். கம்பராமாயணத்துடைய நூல் அமைப்பு. ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்பாங்க. எத்தனை காண்டம் இருக்குது அப்படின்னாக்கா 6 காண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எத்தனை படலம் அப்படின்னா 113 படலம். 113 படலம் இருக்குது. பாடல்கள் மொத்தம் எவ்வளோ அப்படின்னாக்கா 10,569 பாடல்கள். ஸோ இது பார்த்துக்குங்க. அந்த 6 காண்டங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பண்ணாக்கா 6 காண்டம் இருக்குது. இதில் வந்து பண்ணாக்கா முதற் படலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 113 படலம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதில் முதற் படலம் வந்து பண்ணாக்கா ஆற்று படலம், இறுதி படலம் வந்து பண்ணாக்கா விடை கொடுத்த படலம். முதற் படலம் வந்து பண்ண ஆற்று படலம், இறுதி படலம் வந்து பண்ணாக்கா விடை கொடுத்த படலம். தமிழின் மிகப்பெரிய நூல். தமிழின் மிகப்பெரிய நூல் எதுனா கம்பராமாயணம். தமிழின் மிகப்பெரிய நூல் கம்பராமாயணம். காப்பியத்தின் உச்சகட்ட வளர்ச்சி. ஸோ காப்பியத்துடைய உச்சகட்ட வளர்ச்சின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா கம்பராமாயணம் தான். காப்பியத்துடைய உச்சகட்ட வளர்ச்சி கம்பராமாயணம். திருமாலின் அவதாரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன். திருமாலின் அவதாரம் ராமன். ராமனின் குலம் சூரிய குலம். ராமனுடைய குலம் எது அப்படின்னா சூரிய குலம். தந்தை வந்து பண்ணாக்கா ராமனுடைய தந்தை பெயர் வந்து பண்ணாக்கா தசரதன். தாய் பெயர் வந்து பண்ணாக்கா கோசலை. ஸோ கௌசல்யா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ அப்போது ராமனுடைய தந்தை பெயர் தசரதன், தாய் வந்து பண்ணாக்கா கோசலை, கௌசல்யான்னு சொல்லுவாங்க. ராமனுடைய வளர்ப்பு தாய் கைகேயி. ஸோ ராமனுடைய வளர்ப்பு தாய் யாருன்னு கொஷின் கேட்கலாம். ஸோ கைகேயி. ஸோ ராமனுடைய நாடு எந்த நாடு அப்படின்னாக்கா கோசலம். ஸோ இதுவும் நமக்கு தெரியாத ஒன்று, தெரியாமல் இருக்கலாம். ஸோ நாடு எந்த நாடு அப்படின்னாக்கா கோசலம். அவருடைய நகரம் வந்து பண்ணாக்கா அயோத்தி. ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த நாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராமனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வசிட்டர். ராமனுடைய ஆசிரியர் யாருன்னா வசிட்டர். கைகேயின் தோழி. ஸோ ராமனுடைய வளர்ப்பு தாய் கைகேயின்னு சொன்னோம் இல்லையா? அவருடைய தோழி யாருன்னா கூனி. ஸோ கூனியின் இயற்பெயர் வந்து பண்ணாக்கா மந்தரை. கூனியின் இயற்பெயர் வந்து பண்ணாக்கா மந்தரை.
கைகேயின் மனத்தை மாற்றியவள் யார் அப்படின்னா கூனி. ஸோ அப்போது கைகேயினுடைய தோழி தான் கூனி. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, கைகேயியுடைய மனதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றிடுறாங்க. ஸோ அப்போ ராமனின் தம்பியர் மூவர். ராமனுக்கு தம்பிகள் எத்தனை பேர் அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. பரதன், இலக்குவன், சத்ருகனன். அப்போ பரதன், இலக்குவன், சத்ருகனன், அந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. ராமனால் தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் மூவர். ஸோ ராமனுக்கு தம்பி 3 பேர் இருக்காங்க. ராமன் என்ன பண்ணுறாருன்னா 3 பேரை தம்பியாக ஏற்றுக்கொள்கிறார். யார் அப்படின்னா குகன், சுக்ரீவன், வீடணன். ஸோ வீடணன் இந்த 3 பேர் வந்து பண்ணாக்கா ராமனால் தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். சரிங்களா, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சுங்க, கொஷின் கேட்கலாம். ராமன் முதலாக கொன்றது யாரை அப்படின்னா தடாகை. ஸோ ராமன் யாரை முதலாக கொல்றாரு அப்படின்னா தடாகை என்ற பெண்ணை தான் வந்து பண்ணாக்கா முதலாக கொல்றாரு. விஸ்வாமித்திரரின் யாகத்தை காக்கும் பொருட்டு ராமன் தடாகையை கொன்றார். ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. ஏன் ராமன் வந்து பண்ணாக்கா தடாகையை கொன்றான் அப்படின்னாக்கா விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காக்கும் பொருட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா தடாகையை கொலை பண்ணுறாரு. ராமனை மிதிலைக்கு அழைத்து சென்றவர் யார் அப்படின்னா விஸ்வாமித்திரர். ராமனை மிதிலைக்கு அழைத்து சென்றவர் யார் அப்படின்னா விஸ்வாமித்திரர். ராமன் சீதை திருமணம் நடந்த இடம் மிதிலை. ராமன் சீதை திருமணம் எங்கே நடக்குது அப்படின்னா மிதிலையில் நடக்குது. சீதையின் தந்தை யார் அப்படின்னா ஜனகல். ஸோ சீதையின் தந்தை வந்து பண்ணாக்கா ஜனகன். ஸோ சீதைக்கு ஜானகி, மைதிலி என்ற வேறு பெயர்களும் உண்டு. சீதைக்கு வந்து பண்ணாக்கா ஜானகி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, மைதிலி அப்படின்னு வேறு பெயரும் இருக்குது. பரதன் மனைவி மாண்டலி. பரதனுடைய மனைவி பேர் என்ன அப்படின்னா மாண்டலி. ஸோ இலகுவன் மனைவி. ஸோ இலகுவனுடைய மனைவி வந்து பண்ணாக்கா ஊர்மிளா. ஸோ இவரும் வந்து பண்ணாக்கா ஜனகன் மகள். சத்ருகனின் மனைவி வந்து பண்ணாக்கா சதகீர்த்தி. சத்ருகனின் மனைவி யார் அப்படின்னா சதகீர்த்தி. இவரும் வந்து பண்ணாக்கா ஜனகன் மகள் தான். ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா ராவணன் மனைவி. ராவணனின் மனைவி யாருன்னா மண்டோதரி. ஸோ ராவணின் மனைவி மண்டோதரி. கும்பகர்ணன் மனைவி வச்சிரசுவாலை, தீர்க்கசுவாலை. ஸோ வச்சிரசுவாலை, தீர்க்கசுவாலை. வீடனின் மனைவி சுரமை. வீடனின் மனைவி பேர் வந்து பண்ணாக்கா சுரமை. கைகேயின் மகன் தான் யாருன்னா பரதன். ஸோ இந்த பரதனுக்காக தான் வந்து பண்ணாக்கா கைகேயி மனத்தை மாற்றி ஸோ வந்து பண்ணாக்கா அந்த எல்லா ப்ராப்ளமும் நடக்கும். ஸோ அப்போ கைகேயின் மகன் யாருன்னா பரதன். சுமித்ரையின் மக்கள் இலக்குவன், சத்ருகனன். சுமித்ரையின் மக்கள் அவருடைய பசங்க யாருன்னாக்கா இலக்குவன், சத்ருகனன், இவங்க 2 பேரும். அடுத்து ஆதிசேடனின் அவதாரம் யார் அப்படின்னாக்கா இலக்குவன். ஆதிசேடனின் அவதாரம் யாருன்னா இலக்குவன். திருமணம் முடிந்து அயோத்தி வரும் வழியில் ராமனை எதிர்த்தவர் யார் அப்படின்னா பரசுராமர். திருமணம் முடிந்து அயோத்தி வரும் வழியில் ராமனை எதிர்த்தவர் யார் அப்படின்னா பரசுராமர். கங்கை கரையை கடக்க ராமனுக்கு உதவியவன் யார் அப்படின்னா குகன். கங்கை கரையை கடக்க ராமனுக்கு உதவியவன் யார் அப்படின்னா குகன். குகனின் தலைநகரம். ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் நமக்கு கொஷின் கேட்பாங்க. குகனின் தலைநகரம் வந்து பண்ணாக்கா சிருங்கிபேரம். குகனின் தலைநகரம் சிருங்கிபேரம். கிஷ்கிந்தை ஆண்டவன். ஸோ கிஷ்கிந்தையை ஆண்டவன் யார் அப்படின்னா வாலி. கிஷ்கிந்தையை ஆண்டவன் வாலி. வாலியுடைய மனைவி யார் அப்படின்னா தாரை. வாலியுடைய மகன் வந்து பண்ணாக்கா அங்கதன். வாலியுடைய மகன் அங்கதன். வாலியுடைய தம்பி யார் அப்படின்னா சுக்ரீவன். வாலியுடைய தம்பி சுக்ரீவன். வாலியை கொன்றவன் யார் அப்படின்னா ராமன். வாலியை கொன்றவன் யார் அப்படின்னா ராமன். ஸோ சுக்ரீவருடைய அமைச்சன் யார் அப்படின்னா அனுமன். சுக்ரீவன் அமைச்சன் யார் அப்படின்னா அனுமான். ராமனுக்காக சீதையிடம் தூது சென்றவர் யார் அப்படின்னா அனுமான். ராமனுக்காக ராவணனிடம் தூது சென்றவர் யார் அப்படின்னா அங்கதன். ஸோ இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராமனுக்காக சீதையிடம் தூது சென்றவன் அனுமன். ராமனுக்காக ராவணனிடம் தூது சென்றவன் வந்து பண்ணாக்கா அங்கதன். அங்கதன் தூது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அங்கதன் தூது பற்றி வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. ரண்யவதம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. இரண்யவதம் அப்படின்ற அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அங்கதன் தூது பற்றியும் இல்லை, ரண்யவதம் பற்றியும் இல்லை வால்மீகி ராமாயணத்தில். வீடணன் மகள்
வீடனின் மகள் யாருன்னா திரிசடை. வீடனின் மகள் யாருன்னா திரிசடை. ராவணன் மகள், ராவணனுடைய மகன் யாருன்னா இந்திரஜித். ராவணன் மகன் இந்திரஜித். இந்திரஜித்தின் இயற்பெயர் மேகநாதன். ஸோ இதுவும் நம்ம கொஷின் கேட்கலாம். ஸோ இந்திரஜித்தின் இயற்பெயர் மேகநாதன். இந்திரஜித்தின் அம்பால் மயங்கி விழுந்தவன் யார் அப்படின்னா இலக்குவன். இந்திரஜித்தின் அம்பால் மயங்கி விழுந்தவன் யார் அப்படின்னா இலக்குவன். இந்திரஜித்தை கொன்றவன் யார் அப்படின்னா இலக்குவன். இந்திரஜித்தை கொன்றவன் யார் அப்படின்னா இலக்குவன். 14 ஆண்டு தூங்காமல் இருந்து இந்திரஜித்தை இலக்குவன் கொன்றான். 14 ஆண்டுகள் தூங்காமல் இருந்து இந்திரஜித்தை இலக்குவன் கொன்றான். அடுத்து பாருங்கள். இது வந்து பண்ணாக்கா மேபி இதிலேருந்து கொஷின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவ அசுர போர் எத்தனை நாட்கள், எவ்வளோ நாள் நடந்தது அப்படின்னா 18 வருடம். தேவ அசுர போர் வந்து பண்ணாக்கா 18 வருடம் நடந்தது. ராமாயண போர் 18 மாதம் நடந்தது. தேவ அசுர போர் 18 வருடம். ராமாயண போர் வந்து பண்ணாக்கா 18 மாதம். மகாபாரத போர் 18 நாட்கள் தான் நடந்திருக்கு. செங்குட்டுவனின் வடநாட்டு போர் 18 நாளிகை. ஸோ 18 நாளிகை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது தேவாசுர போர் 18 வருடம், ராமாயண போர் 18 மாதம், மகாபாரத போர் 18 நாள், செங்குட்டவனின் வடநாட்டு போர் 18 நாளிகை. அடுத்து ராமன் முடிசூட்டி கொண்ட போது அரியணையை தாங்கியவன் யார் அப்படின்னா அனுமன். ராமன் முடிசூட்டி கொண்ட போது அரியணை தாங்கியவன் யார் அப்படின்னா அனுமன். உடைவாள் ஏந்தியவன் யார் அப்படின்னா அங்கதன். உடைவாள் ஏந்தியவன் அங்கதன். வெண்கொன்றை குடைப்பிடித்தவன் யார் அப்படின்னா பரதன். வெண்கொற்றை குடைப்பிடித்தவன் யார் அப்படின்னா பரதன். கவரி வீசியவர்கள் யார் அப்படின்னாக்கா இலக்குவன் சத்ருகனன். கவரி வீசியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இலக்குவன் சத்ருகனன். முடியெடுத்து கொடுத்தவர் சடையப்பா வள்ளலின் முன்னோர். முடிசூட்டியவன் வசிட்டன். ஸோ இப்போ முடி எடுத்து கொடுத்தவர் யார் அப்படின்னா சடையப்பா வள்ளலுடைய முன்னோர். முடிசூட்டியவர் யார் அப்படின்னாக்கா வசிட்டன். ஸோ இதுவும் நம்ம கொஷின் கேட்கலாம். கம்பர் தம் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம். ஸோ இதுவும் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்பர் தம் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் எதுனாக்கா திருவரங்கம். ஸோ கம்பர் எழுதிய பிற நூல்கள் வேறு என்னென்ன நூலெல்லாம் எழுதியிருக்காருன்னா ஏறெழுபது, திருக்கை வழக்கம். ஸோ 2ஆம் உளவு பற்றியது. இந்த திருக்கை வழக்கம் அப்படின்றது 2ஆம் உளவு பற்றியது. அடுத்து சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, கம்பர் மகன் அம்பிகாபதி. இந்த நூல்களெல்லாம் எழுதியவர் யார் அப்படின்னாக்கா கம்பர். ஸோ அம்பிகாபதி எழுதியதுனாக்கா அம்பிகாபதி கோவை. ஸோ அம்பிகாபதி கோவை என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா அம்பிகாபதி. ராம நாடக கீர்த்தனை எழுதியவர் யாருன்னா அருணாச்சல கவிராயர். ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்கலாம் இது ரெண்டும். அடுத்து கம்பர் பற்றிய புகழுரைகள். கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும். அப்போ கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் அதே மாதிரி நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இது வந்து பண்ணாக்கா கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரதி. கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று கூறியவர் யாருன்னா பாரதி. ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 2 வீடியோ வந்து பண்ணாக்கா முடிஞ்ச உடனே நமக்கு கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி நைட் அப்லோட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வேறு ஏதாவது இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ரிலேட்டடாக உங்களுக்கு டெஸ்ட்டு கொஷின் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா நான் ஷார்ட் வீடியோவாக போடுறேன். ஸோ அதையும் வந்து பண்ணாக்கா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு வந்து பண்ணாக்கா ஒவ்வொரு மார்க்குன்னு நினச்சிங்க. அந்த பாயிண்ட்டு வரும்னு சொல்ல முடியாது, அந்த பாயிண்ட்டும் வரலாம். ஸோ அதுக்காக ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.